நம்ம லண்டன் ஹை ஸ்ட்ரீட் பார்க்கலாம். இப்போ மெயின் ரோடு ஆனந்தபுரம் ட்ரெடிஷ்னல் கேரளா ரெஸ்டாரண்ட்டு உள்ள இது பார்த்தீங்களா, சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் பாலி மாமல்லபுரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நினைவாக மாமல்லாஸ் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து லக்ஷ்மி என்டர்பிரைசஸ்னு தமிழ்லேயே பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம டிவிடி பூஜா ஐட்டம்ஸ்னு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வச்சுருக்காங்க. லக்ஷ்மி என்டர்பிரைசஸ். இது வந்து பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் கிளம்புது. இந்த ஸ்டாப்பிங் பேர் கிளாட்ஸ்டோன் அவென்யூ. இப்போ ரக்ஷாபந்தன்லாம் வர்றதுனால ராக்கி அது சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு பூஜா ஸ்டோர் மாதிரி. கோவிலுக்கு பக்கத்துலேயே கோவில் சார்ந்து என்னென்ன பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. நல்ல பிஸ்னஸ். ஓகே, இந்த மாதிரி கடை வேறு எந்த லண்டன் கோயில்கிட்டையும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பூஜா ஆயில், ஊதுவத்தி, சுவாமி சிலைகள் எல்லாமே. கணேஷ் சதுர்த்தின்னா கூட இங்கே எல்லாமே வைப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி கோயில் ஆழ்வார் மாதிரி சின்னதாக. வெரி குட். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் அஞ்சப்பர் ஹோட்டல். நம்ம ஊர் அஞ்சப்பர் ஹோட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் டெக்ஸ்டைல்ஸ் ஆடி மலிவு விலை விற்பனை. ஆடி சேல் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். 50% வரை தள்ளுபடின்னு போடுறாங்க. ஆமாம், இதுனா லண்டனுக்கு வந்திருக்கோமா இல்லை நம்ம சென்னையில் இருக்கோமான்னு இருக்குது. இதை பார்த்தாக்கா ஆடி தள்ளுபடி போர்டை பார்த்தாக்கா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்ஆர் தங்க மாளிகைன்னு தமிழ்லேயே போட்டிருக்கு பாருங்கள். ஆமாம், தங்க மாளிகை கடை, டெக்ஸ்டைல் கடை, அஞ்சப்பர் ஹோட்டல். அப்படியே எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மகாலட்சுமி கோவில். இது வந்து ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட். எல்லாம் ஆடி மலிவு விற்பனை, ஆடி தள்ளுபடி. இப்போ ஆடி மாதங்கிறதுனால தமிழர் கலாச்சாரத்தை எப்படி பின்பற்றுறாங்க பாருங்கள். தள்ளுபடி எல்லாம் போட்டு. இது தமிழர்கள் ஏரியா. லண்டனில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் ஏரியா, தமிழர்கள் வாழ விரும்பும் ஏரியா. எல்லாமே இலங்கை தமிழர்களுங்க. நம்ம ஊர் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் எல்லாமே கலந்து வாழறாங்க. இங்கே பாருங்கள், மெயின் லைன் மெட்ராஸ் தமிழ் குசின். இது ஒரு ஹோட்டல். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இது கிடையாது, இப்போ இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் அண்ணாச்சி தான். சக்தி கேஷ் அண்ட் கேரின்னு இருக்குது பாருங்கள் இந்த கடை. இந்த கடையில் கிடைக்காத பொருள் இல்லைங்க, அனைத்து பொருளும் இருக்குது இந்த கடையில். இதெல்லாம் ஹை ஸ்ட்ரீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய தெருக்களில் வீடுகள். ஏதோ பஸ்ஸெல்லாம் வருது பாருங்கள். இந்த 147 பஸ்ஸில் போனால் தான் முருகன் கோயிலுக்கு போக முடியும். மெயின் லைன் மெட்ராஸ் பிரியாணி சூப்பர் ஷாப்பு. பொதுவாக நம்ம கடைக்குள்ளே போய் எதையும் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. அவங்கள கேட்கணும், பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு. பட் நம்ம லாஸ்ட் டைமே போயிருக்கோம். அனைத்து விதமான தமிழ் ஐட்டம் சென்னையில் என்னென்ன இருக்கோ அத்தனை ஐட்டமும் இங்கே லண்டனில் உள்ளது அத்தனையுமே கிடைக்கும். ஆமாம், சக்தி கேஷ் அண்ட் கேரி ஒரு முக்கியமான கடை. சக்தி கேஷ் அண்ட் கேரி அண்ணாச்சி வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. எல்லாமே வாழைத்தண்டு, வாழைப்பூ, A to B ஸ்நாக்ஸு. எங்களுக்கு அங்கே வந்து கிங்ஸ்டனில் இது கிடைக்கல. காஃபி பொடி, நரசூஸ் காஃபி பொடி எல்லாமே பீடாலேருந்து அத்தனையுமே வச்சுருக்காங்க. இங்கே கிடைக்காத பொருள் பீடா, வாழைப்பழம், வாழைத்தண்டு எல்லா பொருளும். ஒரு வீட்டுக்கு என்னென்ன வேணும், ஈவன் உங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கரண்டி, அந்த மாதிரி சாமான்கள், அரிசி மூட்டைகள், பழங்கள், அனைத்து விதமான தமிழ் காய்கறிகள் என்னென்ன வேணும் அனைத்துமே இருக்குது இந்த கடையில். லண்டன் ஈஸ்டாம் சக்தி கேஷ் அண்ட் கேரி.
இங்கே இருக்கு பாருங்க, சஹானா ஜுவல்லர்ஸ். சஹானா ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு கடை, பக்கத்தில் ரகு எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கீஸா ஹலால் மீட் அப்படின்னு. நம்ம சென்னையில் இருக்க மாதிரியே இருக்குங்க, இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாதி பிரியாணி. ஹைதராபாதி பிரியாணி செம்ம மாசம் இல்லை? அகிலன் என்டர்பிரைசஸ், ஆமாம், ரேவாஸ் ஃபேஷன்ஸ், எல்லாம் தமிழ் கடைகள், நம்ம தமிழ் ஆட்களோட கடைகள். இங்கே பாருங்கள், லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், ஆமாம், நகை கடை லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். அப்பா, ஸ்ரீ சங்கீதா ரெஸ்டாரண்ட், இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஆமாம், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சங்கீதா ரெஸ்டாரண்ட்டு இங்கே லண்டன்லங்க. சூப்பராக இல்லை? இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், சூர்யா ஜுவல்லர்ஸ், 22 கேரட் சிங்கப்பூர் கோல்டு. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறோம். சென்னை சில்க்கு குமரன் டெக்ஸ்டைல் கூட இருக்குங்க. டி நகர் மாதிரியே இருக்குது பாருங்கள், சென்னை சில்க் அண்ட் குமரன் சில்க். ஐடியல் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கர்ஸ், எல்லாமே அற்புதம். ஷீரடி சாய் பாபா சமாஜம். இந்த இங்கே இருக்கு பாருங்க, பியூர் வெஜிடேரியன் இந்தியன் ரெஸ்டாரண்ட், டேஸ்ட் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி சில்க்குன்னு இருக்குது பாருங்கள், அனைத்து விதமான சாரீஸு எல்லாமே. பக்கத்துலேயே லக்கி ஸ்டோர், மேலே பாருங்கள், இந்த லக்கி ஸ்டோர்னு போட்டிருக்கிறதுக்கு மேலே சரவணா ஸ்டோர்ஸ்னு போட்டிருக்கு. ஆமாம், அனைத்து விதமான பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், சுவாதி கேஷ் அண்ட் கேரி. இது பார்த்தா சென்னையில் இருக்கிற ஃபீலிங்கே இருக்குங்க. நம்ம டி நகர் மயிலாப்பூருக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷிண்டேஸ் பியூர் வெஜ், இதெல்லாம் பூரா அந்த நார்த் இண்டியன்ஸுக்காக உள்ளது. இந்த நிராலா ஒரிஜினலுங்கிறது வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்பு, பியூர் வெஜ் எல்லாம் போட்டிருக்காங்க, பியூர் வெஜ். இது பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டோர்ஸ்னே போட்டிருக்காங்க பாருங்கள், சென்னை ஸ்டோர்ஸ். குக்கிங் எசென்ஷியல்ஸ், கிரைண்டர், மிக்சி, டாய்லெட்ரிஸ், டாய்ஸ், பூஜா ஐட்டம்ஸ்னு ஃபேன்சி ஸ்டோர். ஜெயா அண்ட் கோ சொலிசிட்டர், லாயர் ஆஃபீஸ். எல்லாம் சிக்னலில் நிற்கிறான், பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் வரிசையாக நிற்கிது பாருங்கள் வண்டி. இந்த இடத்துல வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்காக வேண்டி ரெட் லைட் எரியுது. ஸோ எல்லா வண்டியும் நிற்குது இங்கே. இங்கே பாருங்கள், சீலன் சூப்பர் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், சீலன்ஸ் சூப்பர் மார்க்கெட். இதுவும் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம பார்க்கல. இது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டோர். வெல்கம் டு சீலன் சூப்பர் ஸ்டோர்ஸ்னு போட்டிருக்காங்க. வெங்காயம் 2.8 பவுண்டு. ஆமாம், அனைத்து விதமான பழ வகைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் சூப்பராக இருக்குது. சீலன் சூப்பர் ஸ்டோர்ஸ் எவ்வளோ பெரிய கடை பாருங்கள், தமிழரே வச்சுருக்காரு பாருங்கள், தமிழர்களுக்காக. இங்கே வந்து ஆனந்த் ட்ராவல், இது இன்னும் அம்பாள் கேஷ் அண்ட் கேரின்னு இருக்குது. இது இன்னும் பூட்டி கிடக்கு, என்னன்னு தெரியல. அம்பாள் கேஷ் அண்ட் கேரி, ஆனந்த் ட்ராவல். பூஜா ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்,
சென்னை தோசா ஷாப். இங்கே பாருங்க ஹைதராபாதி பிரியாணி. அதுக்கு பக்கத்தில் ஜேபி காஃபின்னு ஒன்று. ஜேபி காஃபி எல்லாமே தமிழ் கடைகள் தான் இங்கே. இதோ இந்த இடத்துல ஒரு போர்டு பாருங்க, லண்டன் தமிழ் சங்கம்னு போட்டு ஒரு போர்டு. ஹைதராபாத் பிரியாணி ஹவுஸ்னு வச்சுருக்காங்க. அது கடை வாசலில் இந்த மாதிரி இருக்குது, லண்டன் தமிழ் சங்கம்னு போட்டு போர்டு வச்சுருக்காங்க. அது போல் இந்த ஏரியா முழுக்க தமிழ் மக்கள், தமிழ் கடைகள் எல்லாமே இங்கே பூரா. இதுதான் ஈஸ்டர்ன் ஹை ஸ்ட்ரீட். மனோஸ் தோசா. இது ஹைதராபாதி ஸ்பேஸ் அண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமஸ்தே இந்தியா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். பேரடைஸ் இந்தியன் குசின், இது ஒரு ஹோட்டல். வனசா ஃபேஷன்ஸ், பேரடைஸ் இந்தியன் குசின், அலி கேஷ் அண்ட் கேரி. நமஸ்தே இந்தியான்னு பாருங்க, அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் நமஸ்தே இந்தியா. பேரடைஸ், டேஸ்ட் ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்க, நம்ம சென்னையில் தான் இருக்கோன்றது உறுதிப்படுத்துகிற மாதிரி சரவண பவன் ஹோட்டல் பாருங்கள். லண்டன் சரவண பவன் ஹோட்டலினுடைய ஒரு பிரிவு இங்கே இருக்குது ஈஸ்டாமில். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் செயின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க். ஆமாம், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அபராஞ்சி சில்க்ஸ். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சரவண பவன் உலகின் நம்பர் 1 உயர்தர இந்திய சைவ உணவகம் சரவண பவன். எல்லா ஊர்லேயும் வச்சுருக்காரு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போலந்து, சுவிட்சர்லாந்து, யூகே, யூஎஸ்ஏ. இது லண்டனில் ஈஸ்டாம் பிரான்ச்சு. இது வந்து நம்ம ஊர் ஐசிஐசிஐ பேங்க்குங்க. சென்னையில் வந்த மாதிரியே இருக்குல்ல. மகாலட்சுமி சில்க், மகாலட்சுமி கோவில் இருக்கிறதுனால மகாலட்சுமி சில்க். நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது லண்டன் கிங்ஸ்டன், லண்டன் ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட். அனைத்து விதமான பூஜா ஐட்டம்ஸு, விக்கிரகங்கள், சுவாமி விக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான சில பொருள் எல்லாம் கூட வாங்கணும் இங்கே தமிழ் கடையில். மகாலட்சுமி கோவிலில் வந்து சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே மகாலட்சுமி கோயிலில் வந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணோம். இங்கே லண்டன் ஹை ஸ்ட்ரீட் ஈஸ்டாமில் நடந்தோம். இப்போ திரும்ப கிங்ஸ்டனுக்கு போகணும். ஒரு 1.5 மணி நேரம் பிரயாணம். இப்போவே மணி 2 ஆகி போச்சு. இப்போ கிளம்புனா தான் மணி 4 ஆகும். எல்லாம் இன்றைக்கி ரொம்ப க்ளௌடியாக இருக்குது. காலையில் கிளம்பும்போதே நல்ல மழை வேறு. ட்ரெயின் பிடிச்சி நம்ம ரிச்மாண்ட் போய் ரிச்மாண்ட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி கிங்ஸ்டன் போனோம். ஈஸ்டாம் மெயின் ஹை ஸ்ட்ரீட், தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி, தமிழர்கள் வாழ விரும்பும் பகுதி. ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இன்றைக்கி. நம்ம ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஏக்கம் இருந்தது, என்னடா அப்படின்னு. இன்றைக்கி இந்த ஏரியா வந்ததில்
நமக்கு அந்த குறை தீர்ந்தது. ஓகே பாய். இங்கே வந்து கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி சசி கேஷ் அண்ட் கேரி தமிழ் கடை. இங்கே வந்து செல்வா, இங்கே ஒரு மளிகை கடை செல்வா. இது வந்து மாலாஸ் கேஷ் அண்ட் கேரின்னு முன்னாடியே இருக்கும். மூடு மாலாஸ் கேஷ் அண்ட் கேரி இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த கடையுமே நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் தான் வசந்த விலாஸ் நம்ம ஆரம்பத்துலேயே காமிச்சோம். இது ஹை ஸ்ட்ரீட்டு. நேராக போனாக்கா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து மகாலட்சுமி டெம்பிள்.